ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செவ்வாய்க்கிழமை எனக்கு லீவு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி சந்தைக்கு கிளம்பிட்டேன். வெளி பக்கத்தில் யாருமே இல்லை. நான் எப்போதும் அந்த பக்கமாக கார் எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த முறை கார் எடுத்துகிட்டு சந்தைக்கு போய் இடம் கிடைக்காம போன தடவை கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த முறை காரை விட்டுட்டு பஸ்ஸில் போகலான்னு வந்துட்டேன். பாருங்கள், மரமெல்லாம் மொட்டையாக நிற்கிது. குளிர்காலம் தொடங்கிட்டுல எல்லா இலத்தழையும் கொட்டி கிடக்குது பாருங்கள் கீழே. இந்த வண்டியில் ஒரு 10 கிலோ கொள்ளும். நான் கொண்டுட்டு போனேன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் பாரம் கம்மியாக இருக்குது. இல்லைனா கையில் 2 கையிலையும் வெயிட்டு தூக்கிட்டு ஓடியாருன்னு. ஸோ அதை தூக்கிட்டு இதை கிளம்பிட்டேன். கொட்டின தழையில் இந்த மனுஷன் வாரி அங்கே ஒரு உரமாக வச்சுருவாரு. அப்புறம் யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் சந்தை உள்ள நுழைஞ்ச ஒரே சத்தம். இந்த காய், கறி, மீன் பார்த்தீங்களா, இதெல்லாம் விற்கிறவங்க சத்தம் போட தான் செய்வாங்க, வேறு வழி இல்லை. நான் எப்போதும் ஆட்டுக்கறி, ஆட்டோட உதிரி பாகங்கள்லாம் வாங்குறதுக்குன்னு ஒரு கடை இருக்கும், அங்கே தான் போனேன். நான் என்னென்ன வாங்கினேங்கிறத அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் இந்த கடையில் என்னத்துக்காக நிற்கிறேன்னா, ஆட்டு தலை இல்லைன்னா கால் இல்லைனா ஈரல் வாங்கலான்னு பார்க்குறேன். எது வாங்க போகிறேன்னு எனக்கு தெரியல. அடுத்த வீடியோவில் பாருங்கள். உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ இதையே பண்ணேன், நீங்களும் பாருங்கள். பாய்.